Hi guys, my name is Nikash. நான் ஒரு BEE கிராஜுவேட். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சிம்பிளான கால்குலேட்டர் React.js வச்சு பார்க்க போறீங்க. ஓகேவா? இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஓகே, இதில் வந்து useState ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். useState ஹூக்கு இதில் வந்து ரிட்டர்ன்லாம் இதாக இருக்குது. div calculatorன்னு h1ல கொடுத்துருக்கேன். இதை வந்து சென்டர் பண்ணதுக்கு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு இதில் ஒரு div இருக்குது. இந்த ஐ ஃப்ரேம் இது பார்க்காதீங்க. இது என்னன்னா, இது எக்ஸ்டர்னல் கால்குலேட்டர் ஒன்று இதில் இன்டர்கிரேட் பண்ணி பார்த்தேன். ஒர்க் ஆச்சு. வேணால் இது யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து டேபிள் போட்டுட்டு இதான் நம்ம கால்குலேட்டர். ஓகேவா? இதான் கால்குலேட்டர். இதான் இப்போ நம்ம கால்குலேட்டரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்படி தான் இருக்கும். ஒரு டேப் பண்ணால் உள்ளாடி போயிடும். அப்படி தான் வச்சுருக்கேன். இதாக இருக்குது. இது ஹோம் பேஜு. இது வந்து ஆப் லோகோ. ஒரு ஆப் மாதிரி பில்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு பண்ணேன். இதாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த தான் வெல்கம் பேஜ் தான் வரும். இதுதான் லோகோ வச்சு டேப் தி ஸ்க்ரீன் ஒன் டைம்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிங்கோட இந்த ஹோம் பேஜுக்குள்ளாடி போனீங்கன்னா இப்போ இதை இந்த h1 கொடுத்து கால்குலேட்டர்னு போட்டிருக்கேன். இதில் 1 + 1 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 2 + 2 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? டெல் பண்ண டேட்டா ஒன்று அடித்தா ஒவ்வொன்றா டெல் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோதான் இதோட ப்ராசஸ். இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் போட்டிருக்கேன். டேபிள் இது வந்து ஒரு பி டேக்கில் வந்து அப்படின்னா பேராகிராஃப் டேக்கில் வந்து நான் வந்து ஸ்டோர் ஒன்னுனா ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவில் தான் நம்ம டைப் பண்ணுறது போய் ஸ்டோர் ஆகும். பாருங்கள், பட்டன் ஆன் கிளிக் போட்டுட்டு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் செட் வேல்யூ +1. வேல்யூ +1ன்னா என்னது? வேல்யூ செட் வேல்யூன்னா வேல்யூ கரண்டாக என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்கும். +1ன்னா 1 ஆயிரும். 1 ஆட் பண்ணணும்னா இது வந்து எப்போவுமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கில் தான் கொடுத்துருக்கணும். ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இது வந்து சாதா கால்குலேட்டர். இப்போ 1 கிளிக் பண்ணோன்னா 1 வந்துடுது. ஓகேவா? இது வந்து ஏன் இந்த எண்டில் கிடக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வச்சுருக்கேன். வெயிட் அ மினிட். அது ஏன் எண்டில் இருக்குன்னா, இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு லைன் தான் அதுக்கோட வேல்யூ. இந்த வேல்யூஸ்ன்னு இருக்கிறது வந்து நாம் useStateோட அந்த கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர் வந்து டிஸ்பிளே பண்ணுற வேல்யூ வந்து இது. ஓகேவா? செட் ஸ்டைல் டெக்ஸ்ட் அலைன் எண்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு பாக்ஸில் இந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ எண்டுன்னு கொடுத்தா இந்த இடம் வரும். ஸ்டார்ட்னு கொடுத்தா இந்த இடம் வரும். சென்டர்னு கொடுத்தா இந்த இடம் வரும். அதே மாதிரி எண்டுன்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் அது அந்த சைடு வச்சு கிடக்கு. அவ்வளோதான் அதில் உள்ள மேட்ரு. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ 1 கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எப்படி 1 வரணும்னு தெரியணும்ல. இப்போ இந்த பட்டன் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் வேல்யூ +1 வேல்யூஸ் +1னா இந்த useState பாருங்கள். வேல்யூஸ் +1 வேல்யூஸ் 0வாக இருக்குது. கரண்ட்டாக ஒன்றுமே இல்லை. +1 போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை 1 ஆட் ஆகும். ஓகேவா? useState இருக்குல்ல, useStateல தான் அது கொண்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்.
யூஸ் ஸ்டேட்டில் செட் வேல்யூ வந்து அந்த வேல்யூஸுக்கு வந்து அந்த வேல்யூவை கொண்டு செட் பண்ணும். அந்த வேல்யூ அந்த அந்த ப்ராசஸ் வந்து இது பண்ணும். ஓகேவா? அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். இதுதான் எல்லாத்துலேயுமே, எல்லா 2 3 4 5 6 7 8 எல்லாத்துக்குமே அதே தான். ஓகேவா? கடைசியில் அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸு அடுத்தது இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா ஆன்சர் வர்றது அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் இன்னொரு மாடல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றும் இப்போ நான் இதை பட்டன் போட்டு பண்ணியிருக்கேன். சில பேர் அதை வந்து இன்புட் போட்டு பண்ணியிருக்கேன், இன்புட் டேக் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்படி நிறைய நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருக்காங்க. அதையும் செக் பண்ணுங்க. இது ஒரு மாடல். ஓகேவா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வேற இது அவ்வளோதான்ப்பா. அடுத்தது ப்ளஸ் ஆப்ரேட்டர். இந்த பட்டனுக்கு வந்து எப்படி நான் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கேன்னு பார்ப்போம். இப்போ கால்பேக் ஃபங்க்ஷன், இந்த வந்து ஃபங்க்ஷன் போட்டு இஸ் ஈக்குவல் டு ஆட் வேல்யூஸ் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஆட் வேல்யூஸ் அப்படின்னா இந்த ஆட் வேல்யூஸ்னு உள்ள ஃபங்க்ஷன் எடுத்து பார்க்கணும். ஆட் வேல்யூஸ் என்ன பண்ணுது? செட் ஸ்டோர் 1 அப்படின்னா இந்த இன்னும் இருக்குல்ல, இந்த யூஸ் ஸ்டேட்டு நம்பர் ஸ்டோர் 1 இந்த நம்பரும் இந்த இதுவும் இந்த நம்பரையும் நம்ம ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு சொன்னோம். அதை வந்து நம்பரா சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி எதுல நம்ம ஆட் பண்ணணும்? இதுல செட் ஸ்டோர் 1ல ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்டோர் 1ல வந்து ஒண்ணுமே இருக்காது, கரண்டா ஒண்ணுமே இருக்காது. வேல்யூ வந்து வேல்யூன்னு இருக்கிறத வந்து பேராமீட்டர், இங்கே வந்து ஆர்குமெண்ட் கொடுத்து இங்கே ஆர்குமெண்ட் கொடுத்துருப்போம். இந்த ப்ளஸில் வந்து நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்து இங்கே பேராமீட்டராக வாங்கி அந்த பேராமீட்டர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடி கொண்டு போகிறோம். இது வந்து கரண்ட்டாக ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்கும், 0வாக இருக்கும். ப்ளஸ் இப்போ 1 என்ன அடிச்சோன்னா அது எங்கே போகும்னா இந்த செட் ஸ்டோர் 1ல போய் ஆட் ஆகும். அடுத்தது செட் வேல்யூ வந்து 0 ஆக்கி விட்டுரும். ஏன்னா இப்போ வந்து 1 அடிச்சுட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்க, 1 அடிச்சிருக்கீங்க, 1 அடிச்சுட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? இந்த இது வந்து என்னதுன்னா செட் ஸ்டோர் 1. ஓகேவா? இப்போ கேஷ் ஆயிடுது. வேல்யூஸ்னு உள்ள அந்த யூஸ் ஸ்டேட் வந்து கேஷ் ஆயிடுது. கேஷ் ஆயிருதுன்னா டெலீட் ஆயிடுது. திருப்பி 1 என்னன்னா அந்த செட் வேல்யூல போயிடுது. அப்படின்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் எழுதிருப்போம். செட் ஸ்டோர் வேல்யூ வந்து இப்போ 1 இருக்கு, ப்ளஸ் வேல்யூ வந்து 1. அப்போ 1 + 1 என்ன ஆகுது? 2 ஆயிடுது. 2 ஆனா என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 2 ஆயிடுது. ஓகேவா? இவ்வளோதான் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ நம்ம அடிஷன் பார்த்தாச்சு. இஸ் ஈக்குவல் டு பார்ப்போம். இஸ் ஈக்குவல் டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அடிஷனு சப்ராக்ஷனும் அதே தான், ஒரு வித்தியாசம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நேம் மாற்றி போட்டுட்டு உள்ளாடி இந்த அடிஷனுக்கு பதிலாக சப்ராக்ஷன் சிம்பிள் போடும். வேறு எல்லாமே சேம் தான். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷன் செய்யணும். டிவிஷன் மட்டும் டிவைட் பை 0 இருந்துச்சுன்னா, செகண்ட் நம்பர் வந்து 0 கொடுத்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை வந்து நம்ம வந்து இது டேலி பண்ணணும். அப்படின்னா 0 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மெசேஜோ இல்லைன்னா ஒரு மாடல் மாதிரி இந்த புட்ஸ்டாப்பில் மெசேஜோ இல்லைன்னா அலர்ட் மெசேஜோ கொடுக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா லைனாகவே வரும். ஓகேவா? ஏசி கேஷ் அப்படின்னா 2 வேல்யூ வாங்குகிறோம். இப்போ நம்ம இந்த இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து ஏசி இதை தானே, இப்போ வந்து இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்கன்னா இங்கே இருக்க வேல்யூவும் இப்போ 21 கொடுத்தாச்சு. 21 ப்ளஸ் அப்படின்னா என்ன ஆகுது? அந்த இன்னொரு அந்த ஸ்டோர் 1 வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸ்டோர் 1 வேல்யூவில் போய் ஸ்டோர் ஆகுது. இதை கேஷ் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுட்டு வேல்யூஸ்னு உள்ள யூஸ் ஸ்டேட்டை டெலிட் பண்ணி விட்டு எனக்கு டெலிட் ஆகுது.
1 அடிச்சிட்டோம்னா இப்போ 1 இருக்கு. இப்போ நம்ம திருப்பி இதை கிளிக் பண்ணோம்னா ரெண்டுலேயுமே டெலீட் ஆயிரும். ஓகேவா, 2 ஸ்டேட்லேருந்துமே டெலீட் ஆயிரும். அதுக்கு வேண்டி தான் நம்ம இது ரெண்டையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, 2 பேராமீட்டர் வாங்கி அந்த 2 பேராமீட்டரையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேராமீட்டர் எது வாங்கும் இஸ் ஈக்குவல் டுன்னா 2 பேராமீட்டர் வேல்யூஸும் வாங்கும், ஸ்டோர் ஒன்றும் வாங்கும். 2 வேல்யூஸையும் வாங்கி அதை என்ன பண்ணி விட்றோம், ரெண்டையுமே நல்லா ஆக்கி விட்றோம். அவ்வளோதான். நல்லுன்னா ஒன்றுமே இல்லை, உள்ளாடி 0 ஆக்கி விட்றோம். ஓகேவா, அடுத்தது ஆன்சர்னு என்ன இருக்குல்ல, இந்த ஆன்சர் வந்து இஸ் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கோ. இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, இதை நம்ம வந்து ஈக்குவல் டு அமுக்கும்போது வேல்யூஸும் ஸ்டோரும் போகும் உள்ளாடி. ஓகேவா, வேல்யூஸும் ஸ்டோரும் உள்ளாடி போகும். சாரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஏசி வந்து உங்களுக்கு வந்து செட் வேல்யூவும் செட் ஸ்டோர் வேல்யூவும் போகும். ஓகேவா, இதில் வந்து ஏசி செட் வேல்யூவும் செட் ஸ்டோர் வேல்யூவும் உள்ளாடி போகும். அதில் தான் ஏசி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, செட் வேல்யூவும் செட் ஸ்டோர் வேல்யூ நம்ம என்ன 0 ஆக்கி விட்டுறோம். ஓகேவா, அவ்வளோதான். அப்படின்னா இருக்கிற வேல்யூ வந்து நம்ம 0 ஆக்கி விட்டுறோம். அவ்வளோதான். ஓகேவா, இன்னும் வந்து இதை நான் சொல்லி தரேன். வேல்யூவும் ஸ்டோர் ஒன்றும் வந்து இந்த ரெண்டோட வேல்யூஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், என்ன இருக்கு, 2 வேல்யூஸும் எடுக்கிறோம். அதை வந்து பேராமீட்டர் வழி வாங்கி செட் வேல்யூவில் வந்து நம்ம அதோட என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டுன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து ப்ளஸ் தான் இருக்கு, இங்கே வந்து 1 மைனஸ், இப்போ -1 ஆயிரும். அடுத்தது 6 இஸ் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 5 வந்துடும். ஓகேவா, அதுக்கு வேணும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஃபஸ்ட் இது நம்பரில் இருக்கும், நம்பரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஆட் பண்ணிவிட்டு நம்பராக இருக்கிறத நம்பராக மாற்றி, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கும், அதை நம்பராக மாற்றிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். ஸ்ட்ரிங்காக மாற்றி ஸ்டோர் பண்ணோம். எதுக்கு வேண்டினா நம்ம சப்போஸ் இதில் 5ன்னு வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சு, இப்போ 1 ஆட் பண்ணோம்னா இப்படி தான் ஆட் ஆகுமே தவிர நம்ம அந்த ஸ்ட்ரிங் போடலைன்னா இதில் வந்து 5 + 1 6 ஆயிரும். ஓகேவா, அந்த மாதிரி ஆகும். இவ்வளோ தான் என்னோட இந்த ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ கேஷ் பண்ணிட்டு 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 2, 2 - 7 இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா, ஓகே, டெலிட் பண்ணால் இது டெலிட்டா அப்படின்னா நிறைய நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் டெலிட் பண்ணால் இது இந்த டெலிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டெலிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டெலிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், நான் சொல்லிட்டேன். இந்த டெலிட், இந்த கேஷ், அந்த ஸ்லைஸ் அப்படின்னா டெல்லுன்னா ஒவ்வொரு நம்பராக ஸ்லைஸ் பண்ணும். இது என்னென்னா ஸ்ட்ரிங்காலாம் இருக்குது, ஸ்ட்ரிங்கிலேருந்து கடைசியிலேருந்து ஒன்றா டெலிட் பண்ணணும். 0 -1 அப்படின்னா 0 - 1னா கடைசியிலேருந்து 1 டெலிட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா, இவ்வளோதான். செட் வேல்யூனா இந்த வேல்யூ, செட் வேல்யூனா இந்த வேல்யூ. இப்போ வந்து இந்த வேல்யூலேருந்து ஸ்லைஸ் -1, -1 கடைசி உள்ளது ஸ்லைஸ் பண்ணணும், டெலிட் பண்ணால் ஸ்லைஸ் ஆகிடும். ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மிக்க நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.